அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொளியிலே வயது சார்ந்த சில வினாக்கள், அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினா, ரவிக்கு 4 வயதான போது ரகுவின் வயது ரவியின் வயதின் 2 மடங்காகும். தற்போது ரகுவின் வயது 18 எனில் ரவியின் வயது யாது? பார்ப்பதற்கு ஒரு இலகுவான வினாவாக இருந்தாலும் இங்கும் கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. அவற்றைத்தான் இங்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ரவியினுடைய வயது 4ஆக இருந்தபோது ரகுவினுடைய வயதானது ரவியின் வயதின் 2 மடங்காகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே ரவிக்கு 4 வயதான போது ரகுவிற்கு 8 வயதாக இருக்கும். நன்றாக இதனை மேலே விளங்கிக் கொள்ளுங்கள். அதே நேரம் ரகுவினுடைய வயதினுடைய அரை மடங்கு அல்லது அரைவாசியாக ரவியினுடைய வயது காணப்பட்டிருக்கும். எப்போதுன்னு சொன்னால் ரவியினுடைய வயது 4ஆக இருக்கின்ற போது. அவ்வாறாக இருக்கின்ற போது தற்போது ரகுவிற்கு 18 வயது என தரப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக இருந்தால் ரவியின் வயது என்ன? தற்போதைய வயது, ரவியினுடைய தற்போதைய வயது என்ன? இவ்வாறு அமைகின்ற போது கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், வயதுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த மடங்குகள் என்பது ஒரு நிரந்தரமானது அல்ல. இந்த இவ்வாறான வினாக்களிலே வயதுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மடங்குகள் என்னன்னு சொன்னால், இந்த விடயத்தை தரப்பட்ட இந்த விடயத்தை கவனித்து இதுக்கு எவ்வாறு விடியெடுத்துக் கொள்வார்கள் சொன்னால், ரகுவினுடைய வயதின் அரைவாசியாக ரவியினுடைய வயது இருக்கின்றது. ஆகவே 18னுடைய அரைவாசியாக 9 இருக்கும் என்று எடுத்துக்கொண்டால் அது தவறு. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இருவருடைய வயதுகளுடைய வித்தியாசங்களை கவனியுங்கள். ரவிக்கு 4 வயது, ரகுவுக்கு 8 வயது. ரவிக்கு 4 வயதாக இருக்கின்ற போது ரகுவிற்கு 8 வயது என்று சொன்னால் 2 நபர்களுக்கும் இடையிலான வயது வித்தியாசம் 4ஆக இருக்கும். 2 நபர்களுக்கும் இடையிலான வயது வித்தியாசம் 4ஆக இருக்கும். இந்த வயது வித்தியாசம் ஒருபோதும் மாற்றம் அடையாது. அதனை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். வயது வித்தியாசம் 2 நபர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய வயது வித்தியாசம் எப்போதுமே மாற்றம் அடையாது. ஆனால் இந்த மடங்கு மாற்றம் அடையும். அது ஒரு நிரந்தரமானது அல்ல. உதாரணமாக இந்த 4ஓடு நீங்க 1ஐ சேர்த்து பாருங்கள். 1ஐ கூட்டுகின்ற போது 5 வயதாக இருக்கும். அதே வருடத்திலே ரகுவினுடைய வயதாக 9. 8ஓடு 1ஐ சேர்த்தால் 9. இப்போது இரண்டும் ஒன்றுக்கொன்று மடங்கல்ல. 2 மடங்கல்ல. 5னுடைய 2 மடங்காக இங்கே 10 வர வேண்டும். ஆனால் 9 இருக்கின்றது. எனவே 2 நபர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இவ்வாறான மடங்கு சார்ந்த வினாக்கள் வருகின்ற போது நீங்கள் மிக மிக முக்கியமாக வினாவை அவதானித்து செய்ய வேண்டும். இந்த மடங்குகள் ஒரு நிரந்தரமானது அல்ல. ஆனால் வயது வித்தியாசம் எப்போதுமே மாற்றமடையாது. ரவியினுடைய வயது 4ஆக இருக்கின்ற போது ரகுவின் வயது 8 வயது. எனவே இருவருடைய வயதுகளுக்கு இடையிலான வித்தியாசம் 4. இந்த 4 எப்போதுமே மாற்றமடையாது. ரவிக்கு 50 வயதாக இருக்கின்ற போது 4 வயது குறைந்து ரவிக்கு 46 வயதாக இருக்கும். ரகுவிற்கு 30 வயதாக இருக்கின்ற போது 4 வயது குறைந்து ரவிக்கு 26 வயதாக இருக்கும். இவ்வாறாக இந்த வயது வித்தியாசம் மாற்றமடையாது. ஆனால் மடங்கு மாற்றமடையும். அது ஒரு நிரந்தரமானது அல்ல, வயதுகள் தொடர்பாக பார்க்கின்ற போது. எனவே தற்போது ரகுவினுடைய வயது 18. அவ்வாறாக இருக்கின்ற போது ரவியினுடைய வயதை நீங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் 4 வருடங்களை கழிக்க வேண்டும். இந்த 4 வருடங்கள் தான் 2 நபர்களுக்கும் இடையிலாக இருக்கக்கூடிய வித்தியாசம். ரவி வயது குறைந்தவர், ரகுவை விட வயது குறைந்தவர். ஆகவே 18லிருந்து 4ஐ கழிக்கின்ற போது ரவியினுடைய வயது எங்களுக்கு கிடைக்கும் 14 வயது. ஆகவே நன்றாக இந்த விடயத்தை கவனித்துக் கொள்ளும். மிக முக்கியமான ஒரு விடயம், வயதுகள் சார்ந்த வினாக்களிலே மிக முக்கியமான விடயம். ரவிக்கு 4 வயதாக இருந்தபோது 2 மடங்காக இருந்திருக்கின்றது ரகுவினுடைய வயது. அவ்வாறு இருக்கின்ற போது 2 நபர்களுக்கும் இடையிலான வயது வித்தியாசம் 4. எனவே எப்போதுமே இந்த 2 நபர்களுக்கும் இடையிலான வயது வித்தியாசம் 4ஆகவே இருந்து கொண்டே இருக்கும். தற்போது ரகுவின் வயது 18ஆக இருந்தால் 4 வருடங்கள் குறைந்து ரவியினுடைய வயது 14 வருடங்களாக இருக்கும். ஆகவே தற்போது ரவியினுடைய வயது 14 வருடங்களாகும். எனவே இது மிக முக்கியமான ஒரு விடயம். இதனை எப்போதுமே கவனத்தில் கொள்ளுங்கள். நன்றி.